ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கென்று தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்தை முதலாவது தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க. எங்க தேடணும்? தேவனுடைய ஆலயத்துல நீங்க தேடும்போது அங்கதான் உங்களுக்கு சம்பூர்ணமான திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற உடனே சந்தோஷத்தோடு வந்தார்களாமா. இந்த நாட்கள் ஆலயத்துக்கு போகுவதனாலே துக்கமாய் போகிறார்கள். ஆனா தாவீது சொல்லுகிறாங்க, சந்தோஷத்தோடு. இந்த நாளில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துக்கு சந்தோஷத்தோடு போய் நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் உங்கள் பண்டக சாலையை ஆசீர்வதிப்பார், உங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அது மட்டுமல்ல, அவர் தாகத்தை தீர்ப்பார். தாகம் என்றால் தண்ணீர், பரிசுத்த ஆவியானவருடைய தாகம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுதான் தாகத்தை தீர்க்கும் பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் உலகத்தில் அநேக தண்ணீர்கள் இருந்தாலும் அந்த தாகத்தை பார்க்கலாம். உங்க ஆத்துமா தாகம் தீர்க்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டு நல்லா ஆராதிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றி உங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் உங்களை வைப்பாரா. God bless you.